பாய், இன்னைதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல சந்தனம் கொடுத்தாங்க. இதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? சந்தனோட போகும்போது சமாதி மேல பூசுவாங்க. அந்த பூசினோட உங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க. அது வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் கையில கடி இருக்கும். எல்லாம் நல்ல எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நான் வரமா தர்காங்களுக்கு போற போது பூத்தட்டு பூந்தி இது வாங்கிட்டு உள்ள கொடுத்தா அவ்வளவு நல்லது. போகும்போது கூட திட்டிப்பு வாங்கினா வீடு அவ்வளவு திட்டிப்பாரு. இந்த சந்தனம் எப்பயுமே இருக்குமே இல்ல வருஷத்துல ஒரு வாட்டி? வருஷத்துல ஒரு வாட்டி மட்டும் தான் தருவாங்க. ஹாய் கைஸ், என் கையில இருக்கிறது எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு தெரியுமா? சோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான சந்தனம். அதுவும் எங்க கிடைக்கும் தெரியுமா? மவுண்ட் ரோட்ல பிலால் பக்கத்துல இருக்க தர்காக்கு தான் வந்திருந்தேன். ரம்ஜான் ஸ்டார்ட் ஆக போறதால அந்த இடமே செம்ம ஸ்பெஷலா இருந்தது. எந்த ஒரு மதத்துல நீங்க இருந்தாலும் வந்து இங்க கும்பிட்டு. சோ இங்க ஸ்பெஷலான ஒண்ணு எப்பவுமே பூந்தி தான். சோ எப்ப வந்தாலுமே இதை கொடுப்பாங்க. சோ அதை விட ஸ்பெஷலான ஒண்ணு சந்தனம் தான். அது உங்களுக்கு அங்க ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க. அப்புறம் உங்களுக்கு மயில் தொகையாலே புவா பண்ணி அங்க இருந்து அமுச்சு விடுவாங்க. ஒரு ஆன்டி ஒரு கொடி மரத்துக்கிட்ட ரொம்ப நேரமா ஒரு சீட்டை கட்டிட்டு இருந்தாங்க. சோ என்னன்னு சொல்லி கேட்டா, நம்மளுக்கு பிடிச்சவங்க உடம்பு சரியில்லாதவங்க ஏதாவது வேண்டியதை நடக்கணும்னா அந்த சீட்ல எழுதி இங்க எடுத்துட்டு வந்து கட்டினீங்கன்னா சோ அது கண்டிப்பா நடக்கும். இவ்வளவு நாள் நீங்க மசூதிக்கு போகலாம் கூட பரவாயில்ல. ஆனா பட் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல போய் பாருங்க. அவங்களோட வழிபாடையும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கும். பத்தி தெரியாதவங்க ஆளுங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு சோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இந்த மாதிரி வீடியோ தெரிஞ்சுக்க எங்க ஐடியா ஜிடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு வாட்டி பாத்தீங்கன்னா எல்லா தர்கா வந்து உனக்கு வீடியோ கனமான போறேன். சோ தர்கால என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு, ஏன்னா இப்போ ரம்ஜான் ஸ்டார்ட் ஆக போகுதுல, சோ அதை பத்தி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தெரிஞ்சுக்கோ இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி